ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கூட இந்த சாபமாய் தொடர்ந்து வருகிற நோயினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, சுகர் டயபெட்டிக் வியாதி, கேன்சர், இந்த மாதிரி சில நோய்கள் பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், இது ஒரு சாபத்தினுடைய கட்டு, முன்வினை என்பதாக சொல்லுவார்கள். முன்னோர் செய்த வினை, போன பிறவியில் என்ன செய்தேனோ அப்படின்லாம் சிலர் சொல்லுகிறது உண்டு. போன பிறவி இந்த பிறவிலாம் கிடையாது, ஒரே பிறவி தான் நமக்கு. ஆனால் முன்னோருடைய அந்த பாவம், நம்முடைய பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர், அது சாபமாய் தொடர்ந்து வரும். அதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும். வேத புஸ்தகம் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த சாபத்திற்கு பரிகாரம் என்ன? இதைத்தான் இன்றைக்கு அநேகர் மனிதர் தேடி அலைகிறார்கள். பண செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுகிறார்கள், தங்களை வருத்தி கொண்டு பரிகாரம் தேடுகிறார்கள். காலில் செருப்பு இல்லாமல் நடப்பது, சரீரத்தை காயப்படுத்தி கொள்ளுவது, நம்மை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இறை வணக்கம் செய்தால் இந்த சாபத்திலிருந்து விடுதலை வரும் என்கிற நம்பிக்கை, அதற்காக பல பரிகாரங்களை மனிதர்கள் செய்வதை பார்க்கிறோம். இங்கே போனால் அங்கே போனால், இங்கே போய் இது செய்தால் சரியாயிருமா, அப்படி தான் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இங்கே போங்க பரிகாரம் சரியாயிரும், இங்கே போங்க சரியாயிரும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிலாம் போயும் நமக்கு விடுதலை கிடைப்பதில்லை. சரியான இடத்துல சரியான நபர்கிட்ட வரும்போது தான் அதற்கு ஒரு பரிகாரம், ஒரு விடுதலை உண்டாகும். அந்த சரியான நபர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக அவர் பரிகாரம் செய்து முடித்தார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான சத்தியம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர். ஒரு இறைவன் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டு ஒரு குற்றவாளியைப் போல தொங்கி மரிக்கணும், எதுக்கு இரத்தம் சிந்தணும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம், நம்முடைய சாபத்திற்கு பரிகாரம். அதுக்கான ஒரு காரியத்தை செய்யணும். இல்லை, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், சாபம் மாற்றப்பட வேண்டுமானால் இயேசு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சாபமானார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமாகி சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் முன்னோடைய பாவத்தினால பரம்பரையாய் வரக்கூடிய சாபம், அதனால் உண்டான வியாதி, அதனால் உண்டான வறுமை, அதனால் உண்டான இழப்புகள், மரணங்கள் என்று கலங்கி நிற்கலாம். பிரியமானவர்களே, இதற்கு ஒரே ஒரு பரிகாரி தான் உண்டு, இயேசு. அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ண தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை. அறிந்து கொள்ளுங்க, பணம் செலவு பண்ணி பாவம் மன்னிக்கப்படணும்னா நிச்சயமாய் கிடையாது. உங்களை வருத்தப்படுத்தி காயப்படுத்தி அல்லது அங்கங்கே நீங்கள் உங்களை வருத்தப்படுத்தி நீங்கள் போகிறதுனால பரிகாரம் வந்துடும் நினச்சிங்கன்னா தப்பு. அப்படி கிடையாது. பாவ மன்னிப்பும் சாபத்திலிருந்து விடுதலை இலவசம். மனிதனுக்கு இலவசமாய் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இறைவனே மனிதனாய் வந்து நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து பரிகாரியாக இரத்தம் சிந்தி மரித்து பரிகாரத்தை ஏற்படுத்தினார். இப்போ சிம்பிளான ஒரு காரியம், விசுவாசித்தால் போதும். இயேசு எனக்காக சிலுவையிலே பரிகாரியாக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டான்னு விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கேன்சர்னால் கஷ்டப்படலாம், ஆஸ்துமாவினால் கஷ்டப்படலாம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். முன்னோருக்கு அப்படி இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, எனக்கு என்னை கலங்கி நிற்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார், சுகம் தருவார். இப்போ இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்ததை கவனிங்க. அவருக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்போ எல்லா பரிகாரமும் செய்து பார்த்துட்டு, பரிகாரங்கள் மருத்துவங்கள் செய்து பார்த்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி ஒரு 3 மாதம் அதுக்கு மேலே தாங்காது, மரணம் என்கிற ஒரு சூழ்நிலை. இனி காப்பாற்ற வழியில் மருத்துவமும் கைவிட்டது, அவங்க செய்த பரிகாரமும் கைவிட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது, இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்தார்னு சொல்கிறாங்களே, போயிட்டு வரலான்னு சொல்லி கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள். அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து பார்க்கும்போது இயேசு பெயர் சொல்லி அழைத்து அற்புதம் செய்கிறார். இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். முதலாவது, இயேசுக்கு நம்முடைய பெயரும் தெரியும், நம்முடைய வியாதியும் தெரியும்.
ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் இந்த குடும்பம் வந்திருக்கிறாங்க. அவங்க பேரும் தெரியாது, அவங்களுடைய வியாதி எனக்கு தெரியாது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு வந்து தேவ செய்தியை சொல்லி மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த பெயரை வெளிப்படுத்துகிறார். நடேசன் அந்த பெயரை வெளிப்படுத்தி அந்த கட்டி மறையுதுன்னு கர்த்தர் அதையும் சொல்லுகிறார். ஒரு மனுஷனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? மனிதனால முடியாது. அது இறைவன், அது தேவன் செய்கிற காரியம். அவரால் தான் இந்த மாதிரி அற்புதம் செய்ய முடியும். ஒரு மனிதனை அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். என்கிட்ட மாயமும் கிடையாது, மந்திரம் கிடையாது. என்கிட்ட இருப்பவர் இயேசு. அந்த இயேசு அவரை குறித்து வெளிப்படுத்தி அவருடைய நோயை வெளிப்படுத்தி, சரி பேரையும் சொல்லிடலாம், வியாதியும் சொல்லிடலாம், சுகம் கிடைக்கணும்ல. அவருக்கு உடனே அந்த வியாதி மறைஞ்சது இல்லை. டாக்டர்ஸே இன்றைக்கு ப்ரூஃப் அவங்கள்ட்ட இருக்குது, இன்னைக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லி. 3 மாதத்தில் மரித்து போவான்னு சொன்னாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆரோக்கியமாக சுகமாக இருக்கிறார்ல. நீங்கள் யார் வேணாலும் அவரை சந்திக்கலாம், அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு அவரோட நாங்கள் பேச வைக்கலாம். எதுவும் மறைவான ஒரு காரியம் அல்ல. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். அவரிடத்திலிருந்து அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம். நல்ல கவனிங்க. இயேசு அவரை மதம் மாற சொன்னாரா? அவர் பேரு தெரியும், வியாதி தெரிஞ்ச இயேசுவுக்கு அவரை பார்த்து நீ மதம் மாறுன்னு இயேசு சொன்னாரா? மதத்துக்கும் இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசு மதம் மாற சொல்லவில்லை. அவரை விசுவாசித்து அவரை இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் அவர் எதிர்பார்க்கல. மதம் மாறினால பிரயோஜனம்லாம் கிடையாது. இயேசு மதம் மாற்றுகிற ஆண்டவர் அல்ல, மனதை மாற்றுகிறவர், அற்புதம் செய்கிறவர். அதனால நீங்க எந்த மதம் அதெல்லாம் இயேசு பார்க்கிறதே கிடையாது. ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறாங்க, கவலையோடு வந்திருக்கிறாங்க, மரண பயத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகத்தின் இரட்சகர். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கு இந்த மாதிரி எத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது தெரியுமா? இது ஒன்று கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எங்கள்கிட்ட ஆதாரத்தோடு இருக்கிறாரு. தயவு செய்து நீங்க யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனிதனால செய்ய முடியுமா? அந்த நேரமே சுகம், அந்த கட்டி மறைகிறது. நான் அவருக்காக தனியாக கை வைத்து ஜெபிக்கவும் இல்லை, கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு பெயரை சொல்லி வியாதி சொன்ன உடனே அந்த எரிந்து போனது, அந்த கட்டிகள் இல்லாமல் போனது. டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போறாங்க, என்னாச்சு கட்டியை காணவில்லை என்று சொல்லி. அதுதான் இயேசு. ஏன் அவரால் செய்ய முடிகிறது? இயேசு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சிறுவிலை சுமந்து முடித்து விட்டார். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? இயேசுக்கு ஏதாவது காணி கொடுக்கணுமா, தட்சணை வைக்கணுமா, இயேசுவை தேடி எங்கேயாவது நடந்து வரணுமா, மூட்டை சுமந்துக்கிட்டு வரணுமா? ஒன்றும் தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், நீ என் பிள்ளைகள், நீங்க நான் தகப்பனாக எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். இனி நீங்க உங்களை வருத்தப்படுத்த வேண்டாம், விசுவாசித்தால் போதும். சிம்பிள் ஃபெய்த், சாதாரண ஒரு விசுவாசம். இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என் பாவ சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டார், இயேசு என்னுடைய இரட்சகர், என் ஆண்டவர், என் தகப்பன். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவ்வளோதான், கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கஷ்டப்படுத்த சொன்ன ஆயத்தமாக இருக்கிறோம். 100 மைல் நடந்து வா இயேசுகிட்டன்னு சொன்னால் வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இயேசு கேட்கல. நான் தான் உனக்காக சிலுவை சுமந்துட்டேனே, நீ எதுக்கு என்னமோ உன்னை வருத்தி கொள்ளணும்? அதெல்லாம் கிடையாது. சிம்பிள் விசுவாசம், அவ்வளோதான். இயேசுவே என் நாமத்தினால் நீங்க என்னை நோக்கி கூப்பிடும்போது அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்க. இயேசுவே நாம விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க. அதைத்தான் அந்த நடேசனையா செய்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்கிட்டையும் வரலை, மோகன்லாஸ்கிட்டையும் வரல, எனக்கு இது மாதிரி தட்சணை காணி கொடுக்குற என்னை சுகமாக்கிறங்க, அதெல்லாம் சொல்லலை. இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. சாதாரண விசுவாசம். இன்றைக்கு இப்போ உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார். அவர் எங்கு வியாபித்திருக்கிறவர். இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சாபத்தினால சில பாதிப்புகள், நோய்கள், அதனால உண்டான வறுமை, அது மாதிரி உண்டான தடைகள், அப்படிலாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இப்போ ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. இயேசுவே இந்த பாவத்தை மன்னிங்க, சாபத்தில் விடுதலை கொடுங்க. நீங்க எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சு உயிர் தெழுந்தீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. போறோம், ஜெபிக்கலாமா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்க, மேலே கை வைங்க. இப்போ இயேசு உங்களை தொட போகிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், அற்புதம் நடக்க போகிறாரு. உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். என்கிட்ட மாய மந்திரம்லாம் கிடையாது.
நான் உங்களை சுகமாக்க முடியாது, உங்கள் சுகத்துக்காக ஜெபிக்க முடியும். இயேசு தான் அற்புதம் செய்கிறார். கூப்பிடுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோட, இயேசுவே எங்க பாவத்தை மன்னிங்க, சாபத்தை மாற்றுங்க, சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொடுங்க. அந்த ஐயாவை தொட்டீங்களே ஆண்டவரை, பெயர் சொல்லி அழைத்து அற்புதமான சுகம் கொடுத்தீங்களே. இப்போ இந்த வியாதியோடு நின்று பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்க. இந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். சிலுவையில் இவர்களுக்காக சாபமானதை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கட்டும். எல்லா பாவ கட்டுகள், சாப கட்டுகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். சாபங்கள் ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சகல கேன்சர் கட்டிகளும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து கரைந்து போகட்டும். ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். டயபெட்டிக்கினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சரீரங்களையும் தொடும் அந்த பொல்லாத வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆர்த்ரைட்டிஸ் விலகட்டும். ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். சிறுநீரகத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் சுகமும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்று எழும்பி நடப்பார்களாக. உம்முடைய வல்லமை அவளை தொடுவதாக. நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்த மகிழ பண்ணும். ஆண்டவர், அப்படியே கடன் பிரச்சனைகள் மாறட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். கற்பத்தின் கனி, குழந்தை செல்வம் உண்டாகட்டும். யார் யார் என்னென்ன அற்புதத்திற்கு ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும். நீரப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு ரொம்ப அன்பானவர். அவருக்கு மதங்களோடு அவரை ஒப்பிடாதங்க. அவர் தனித்துவமானவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால அவர் நம்மை உண்டாக்கின பரம தகப்பன். நமக்காக தன்னையே பலியாய் கொடுத்து உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். மரித்து போனவர் அல்ல, மரித்த உயிரோடு இருக்கிறவர். அதனால அவரை விசுவாசிங்க. சிம்பிள் ஃபைத். உங்களுக்கு என்ன காரியத்தில் அற்புதம் செய்வார். கேன்சர் செத்துருவான்னு சொல்ல ஒரு ஆளுக்கு புதுவாழ்க்கை கொடுத்த ஆண்டவர். உங்க பிரச்சனை அவருக்கு ஏமாத்திரம். அவரை தேடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அவரை குறித்து இன்னும் நீங்க அறிந்து கொள்ளன்னா பைபிள் வாங்கி வாசித்து பாருங்க, தெரியும். ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறியாதவங்களா இருக்கிறீங்க, எனக்கு எங்க வாங்கன்னு தெரியாது, எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு அடங்கின புஸ்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். பாருங்க, அவங்க சொன்னாங்க இயேசு உடிக்கிறார்னு பத்திரிக்கையில தான் அந்த கூட்டத்தின் விவரங்களை பார்த்தேன். இயேசு உடிக்கிறார் என்ற பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் வெளிவருகிறாரு. இதுல ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி, ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு இருக்கும். நீங்க வாசிக்கும் போதே சந்தோஷப்படுவீங்க. இயேசு செய்த அற்புதங்கள் எல்லா சாட்சியா அதில் இருக்கும். இந்த பத்திரிகை இலவசமாய் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்க எங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரி அனுப்பிட்டீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்கள மொழியிலும் இந்த பத்திரிகை வருகிறது. நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.